வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து 6 கூடைகள் இருக்குது. இந்த சின்ன கூடை வந்து அரை ரோல் கூடை தான், அப்புறம் 1.5 ரோல், அப்புறம் மற்ற எல்லாமே வந்து 2 ரோல் கூடை. அந்த 2 ரோல்லையே வந்து அருங்கோண டைப்லையும் போட்டிருக்கேன், சின்ன சின்ன செக்குடு டைப்லையும் நான் வந்து கூடைகள் போட்டிருக்கேன். நான் நார்மல் நாட்டில் எப்பயும் போடுற மாதிரி. இந்த சின்ன கூடை மட்டும்தான் வந்து கிளாஸ் வயரில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து நார்மல் வயர் எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த குட்டி கூடை வந்து நான் வீட்டு யூஸுக்காக நான் வந்து இந்த கூடைகள் வந்து போட்டிருக்கேன். நான் மற்ற கூடைகள் எல்லாமே வந்து ஒரு ஆர்டருக்காக தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த வயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பரை வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் இப்போ இந்த குட்டி கூடை பார்த்திங்கன்னா 1/2 ரோல் கூடை தாங்க, கிளாஸ் வயரில் மேக் பண்ணியிருக்கேன். 1/2 ரோல் தான். கூடை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வீட்டு யூஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதாவது டெய்லி கோயிலுக்கு போவேன். நான் அதனால் விளக்கு, திரி, தீப்பெட்டி, எண்ணெய் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் கூடை போட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்து நல்லா பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அட்டை போட்டு அதாவது புஷ்ஷெல்லாம் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இதோட மெஷர்மெண்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடியில் 15 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். ஹைட்டும் வந்து 13 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். ஃபுல்லாகவே இது வந்து சிவன்கண் நாட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். கூட வந்து அப்போ தான் நல்லா டைட்டாக நெருக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிவன்கண் நாட்டிலே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையை உள்ளே பார்த்திங்கனாலும் தெரியும், நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது நம்மளுக்கு. இந்த கூடைக்கு வந்து குச்சியும் சொருக முடியாது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி அட்டை போட்டுட்டேன். நான் சின்னதாக இருந்தாலும் அட்டை போட்டாச்சு. இந்த சிவன்கண் வந்து எப்பயுமே கார்னரில் 4 பக்கமே வயர் சொருகணும், அப்படி இல்லைன்னா 4 பக்கம் வயர் கட் பண்ணணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த சைடு மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக கிடைக்கும். நான் வீட்டு யூஸுன்றதுக்காக நான் அதே மாதிரியே நான் வந்து போட்டிருக்கேன். நான் எதையுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை வயர் எதையுமே. ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளேயும் நான் வயர் வச்சுருக்கேன். சின்ன கூடை அப்படின்றதுனால மெலிசாக இருக்கட்டும் ஹேண்டில் அப்படின்னு எனக்கு இந்த கூடைக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த கூடை வந்து ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா 1.5 ரோல் கூடை. இது வந்து மல்டி கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 5 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு, ப்ளூ, ரோஸ், சாண்டல், ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். சாண்டில் வந்து மெயினாக வந்து திரும்ப செக்கடாக கொடுக்குற மாதிரியும் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவும் யூஸ் பண்ணியிருப்பேன், நல்லா டார்க் இங்க் ப்ளூவும் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் அங்கங்கே செக்குடு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கூடை மல்டி கலரில். இது வந்து 1.5 கட்டு கூடை தான், எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி 5 அடியில் 20 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 19 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இது பாருங்கள், சேம் அதே இதிலே 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், க்ரீன் அண்டு சாண்டில். சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான், எல்லாமே அதே சைஸ் தான். ஆல்ரெடி நம்ம 1.5 கட்டு கூடைக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா கூடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதனால் கூடை வந்து நல்லா ஈவனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த நார்மல் நாட்டில் நம்ம போடுறப்ப பேஸுக்கு வந்து குச்சி சொருகிக்கலாம், அதனால் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த கூடைகளுக்கு. இந்த கூடைகள் எல்லாத்துக்குமே வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த 3 கூடையுமே வந்து 2 ரோல் கூடை. கலர்ஸ்லாம் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரோஸ் அண்டு பேரட் க்ரீனு, அப்புறம் வந்து அருங்கோண கூடையிலையும் 2 ரோலில் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக்குடு வர்ற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது கான்செப்ட் என்னென்னா, நம்மளுக்கு 24 வயர் வேணும். அதாவது பேஸ் வந்து 9, 24 வயர் வந்து 6 அடியில் நீங்கள் வெட்டிக்கோங்க. பேஸ் வந்து 9, ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஹேண்டிலுக்கு, உள்ளே வைக்கிற இன்னர் வயருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு 2 ரோல் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே வைக்கிற வயரும் வந்து சேம் அதே கலர்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதான் கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கூடைக்கும் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான்.
கூட எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. வயரு கிளாஸ் வயர் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் கிளாஸ் வயர் கிடையாது, நார்மல் டீலக்ஸ் வயர் தான். என்னோடய வயர் வந்து நல்லா அந்த மாதிரி ஷைனிங்காக சூப்பராக வந்து கிடைக்கும். ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து எஸ் டைப் ஹேண்டில் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னர் வயர் வந்து கட் பண்ணிடாமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி சொருகிருங்க. அப்போனா தான் வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அருங்கோண கூட 2 ரோல்லையே அருங்கோண கூட. இது வந்து பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு இதுக்கு பெருசாக இருக்குங்க. இதில் வந்து 12 லைன் போட்டிருக்கோம் பேஸு. அதனால் இதுக்கு வந்து பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருங்கோண பேட்டர்ன் வந்து நல்லா கிராஸாக போயிருக்கும். நல்லா நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே நான் ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2 வயர் ஹேண்டில் வந்து எப்படி நல்லா இவ்வளோ மொத்தமாக உங்களுக்கு ஹேண்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர வீடியோ பாருங்கள், ஹேண்டில் வீடியோ தான். 2 வயர் ஹேண்டில் எப்படி இவ்வளோ மொத்தமாக ஈஸியாக போடலாம் அப்படின்ற வீடியோ தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது இது கூட எல்லாம் டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வயர் ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னாலும் என் நம்பரை நீங்கள் வந்து கூப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.